பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாள் காலங்களிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய வருஷத்துல புதிய மாதம் புதிய நாள் சோதரம். இந்த வருஷ தொடக்கத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த தொடக்கத்தை ஆசீர்வதித்து வர ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக, புதிய வார்த்தைகளை கொடுப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்லுகிறேன், சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி தாவீது சொல்ற வார்த்தை. நாங்க தாவீது வாழ்க்கையில அவனுடைய அனுபவத்திலே அவனுடைய ஆடு மேய்க்கிற டைமா இருந்தாலும் சரி, அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட போட்ட எல்லா நாட்களிலும் கர்த்தரை நான் தேடினேன் என்று அவன் சொல்கிறான். கர்த்தரை தேடும் பொழுது அவர் செவி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, செவி கொடுத்தது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி. பயம் என்பது ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கும். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து நான் ஒளித்துக் கொண்டேன் என்று சொன்னார். பயத்தை விதைத்தவன் யார்? பயம் எங்கிருந்து வருகிறது? எப்படிப்பட்ட பயங்கள் உலகத்தில் இருக்குதுன்னு நிறைய காரியங்களை பார்க்க முடியும். இந்த நாளிலும் கூட தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லா பயத்துக்கும், உலகத்துல பாருங்க, இந்த நாள் இல்ல அந்த நாள், எல்லா நாட்களும் பயம் ஒன்று. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக காரியங்களை செய்தார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான். அந்த வஞ்சனையினாலே வந்த காரியம்தான் பயம். கர்த்தரோடு நடந்தவர்கள், அவருடைய பிரசன்னத்தில் இருந்தவர்கள் திடீர்னு அவர் வரும்போது பயந்து ஒளித்துக் கொண்டார். அப்பதான் அவனுக்கு கேட்டார், ஏன்பா பயந்துட்ட, என்னாச்சு? நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை சாப்பிட்டேயோ என்று கேட்டு பேசிட்டே போனாரு. பாருங்க, ஆமா ஐயா நான் பயந்துட்டேன். பயந்தது மட்டுமா, நிர்வாணி, வெக்கம் எல்லாமே வந்துச்சு ஒரே நாள். இந்த பழத்தை சாப்பிட்டதுனால வந்துச்சுன்னு பார்க்கிறோம். இப்போ தாவீது சொல்றான், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆடுகளை மேய்க்கும் போது உள்ள பிரச்சனைகள், ராஜாவான போது சவுல் துரத்தும் போது உள்ள பிரச்சனைகள், அவன் உயிரை எடுக்க வரும்போது கூட பயந்தான். எல்லா காரியத்திலும் இருக்கும்போது கூட அவன் கத்திட்டு சொல்ல, எல்லா பயத்துக்கும் இன்றைக்கு அருமையான பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. நமக்கு என்னெல்லாம் பயம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. பயம் இல்லாதவனே இல்லை. பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறவர். வேலைக்கு போனாலும் பயம், வேலைக்கு போட்டாலும் பயம், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறதுங்கிற பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகள் படிப்பை குறித்த பயம், பிள்ளைகள் கல்யாணத்தை குறித்த பயம், என்ன செய்வதுங்கிற நோக்கத்துல பயம் வந்துடும். பணம் இல்லையே என்கிற பயம், நோய் பயங்கரமா இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்குது, பணம் இல்லையே. இப்ப எல்லாம் பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போனா முதல்ல பணத்தை காட்டினாதான் உள்ள அட்மிஷன் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது பயம் எவ்விதத்திலும் வந்து கொண்டு இருக்கும். எல்லா திசையில் பார்க்கறாலும் பயம், இங்க திரும்பலாம் பயம், அந்த திருக்கிற பயம், வேலை எல்லா இடம் பயம். அதனாலதான் தாய் சொல்ற, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி இருக்கணும் அப்படின்னா இந்த தாவியுடைய வார்த்தை கேளு. அவர் எனக்கு அவனை கூப்பிட்டார். வசனம் சொல்லுது பாருங்க, நான் தேடினேன். பயம் வரும்போது நீ யாரை தேடுகிறோம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம யாரை தேடுகிறோம்? அங்கதான் இருக்கு பயம். போகுமா போகாதான்? உலக பிரகாரமான பரிகாரிகளையும், உலக பிரகாரமான வட்டிக்கு விடுறவர்களையும், உலக பிரகாரமான வைத்தியரையும் தேடும் போது எல்லா பயமும் போவாது. எல்லா பயமும் போகணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். இனி வரும் நாட்களிலே நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பி. ஜனவரி பிப்ரவரி மாசம் பாருங்க, வர மாசங்கள் கடைசி டிசம்பர் வரையிலும் கர்த்தர் நடத்துவார். இதோ உலகத்தின் முடிவிலிருந்து நடத்துவேன், நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கள் எல்லா பயத்தையும் மாற்றுவார். நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, தேடுங்க. காலையிலே கர்த்தரை தேடுங்கள், பயம் மாறும், பிரச்சனை மாறும். எல்லாம் அவர் மேல் பாரத்தை வைங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம் தாவீது சொல்ல போல் நீங்க நம்ம சொல்லணும்னா எல்லா பயத்தை அவர் மேல வைங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்ளும், கவலைப்படாது. வேலை குறித்தோ, கல்யாணத்தை குறித்தோ, படிப்பு குறித்தோ, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தவங்க எல்லா பயத்தையும் இயக்குவார்.
பாருங்க, உலகத்துல பயங்கரமான பயம், கடைசி ஒரு பயம் இருக்கு, மரண பயம். அதையும் அவர் தான் மாற்றும். எல்லா பயத்தையும் உங்களை மாற்றி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு அச்சமிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையிலே பயத்தோடு பிரச்சனையோடு கலக்கத்தோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் அச்சமிக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே அவன் ஜெபத்தை பதில் கொடுத்து ஆண்டவரை தேடின பொழுது எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டு இந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம். இந்த வசனம் ஆண்டவர் எல்லாருக்கும் கிரியை செய்யட்டும். இன்னைக்கு ஆண்டவரே பயத்தோடு இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரே சொந்தங்கள், பந்தங்கள், ஊர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யோசனத்தை அனுப்பி ஆசிரியர் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த கரம் கூட இருக்கட்டும். மீண்டும் இந்த வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும். யாரெல்லாம் கூப்பிடாலும் அவர்களுக்கெல்லாம் இறங்கி பயத்தை மாற்றும்படி செபிக்கிறேன். கிருபைகள் மறைத்தும் சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். இந்த கரம் குழந்தை அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. இனி ஒரு நாளெல்லாம் பிள்ளோடு இருந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவளை எல்லா பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விட்டது போல இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நாமத்தை பயப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னும் ஒரு லோக சுகத்தின் மூலமா சந்திக்க வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.